நோக்கம் நல்லா தெரியும். இதோட 8ஆம் மாதமாக நடந்துகிட்டு இருக்கு. 8ஆம் மாதம் இந்த மாதம் நடந்துட்டு இருக்கு. இது மாநகராட்சி சேவை முதலமைச்சர் உத்தரவுக்கிறங்க மக்களுடன் முதல்வர் ஸ்கீம் உங்களுக்கு யாருமே தெரியும். நல்ல சிறப்பாக பணியாற்றி அந்த தமிழ்நாடு முழுவதும் உடனே தீர்வு வந்து அது ஒரு ஆண்டு போன 2022 ஆகிடும். நம்ம அதை வந்து 4 மண்டலமாக எடுத்து மக்களுக்கு தேவை குடிநீராக இருக்கட்டும், பெட்செட் வீடாக இருக்கட்டும், மாநகராட்சி தேவை என்னென்ன இருக்கும், சொத்து வரி பேர் மாற்றம், சாலை போடப்படுகிறது. 2700-3000 சாலை கடந்த 3 ஆண்டு காலம் போட்டாலும் மக்கள் வந்து நேரடியாக வர்ற கோரிக்கைப்படி சாலையெல்லாம் எஸ்டிமேட் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அடுத்த வருஷத்தில் வந்துடும் சொல்லியிருக்கேன். இந்த திட்டம் வந்து நல்லா மக்களுக்கு பயன்படுது. முதல் எடுத்தோம் நாங்கள் ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு வடக்கு மண்டலம் தான் ஆரம்பித்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா 121 மணி வந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் அதே எல்லா மண்டலத்துலையுமே 110, 180 போய்கிட்டே இருந்தது. அடுத்த வாரம் வந்து 90 வந்துச்சு. சரி குறைஞ்சிட்டே வரும்னு நினச்சோம். இப்போ மக்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிட்டு மாநகராட்சினா புதன்கிழமை தமிழ்நாட்டில் நிறைய ஊரில் ஒரு டேட் இருக்குது. நம்ம புதன்கிழமை வச்சுருக்கோம். கரெக்டாக வந்துடுறாங்க. எந்த மண்டலம்னாலும் சரி ஆய்வுக்கு நானும் அடையாளம் போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா 50 குறையாமல் வந்து கொண்டிருக்கிறது. வர்ற மனுவெல்லாம் தீர்வு அதாவது ரெவன்யூ சம்பந்தமாக உடனே முடிஞ்சிடும். சாலையை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஃபர்தர் டெவலப் பண்ண உங்களுக்கு நல்லா தெரியும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கோம். அவர்களே, துணையாளர் அவர்களே மற்றும் துணை மேயர் அவர்களே, மண்டல தலைவர் அவர்களே, அனைத்து அதாவது மண்டலத்துக்கு நம்ம 15 ஏற்கனவே வந்து இப்போ வந்து என்ன பெரிய சவால்லாம் ஒரு கட்டமாக போயாச்சு. சாலை போட்டாச்சு. குடிநீர் டெய்லி வந்துகிட்டு இருக்கு. ஒரு சில டேங்கில் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாளும். அது நம்ம நார்த் சோனில் 5 வார்டில் 24 வர்றதுக்குள்ள வேலை நடந்துகிட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துல படிப்படியாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் 4 மண்டலம் சேர்த்து சொல்கிறேன். 180 டன்னு ஒரு நாளைக்கு இதை எடுக்கும். மக்கும் குப்பை இருக்குது, மக்காத குப்பை இருக்குது. பிளாஸ்டிக் பொருள் திருப்பி சவாலாக இருக்குது. அதாவது நம்மளே அதை நீங்கள் பொதுமக்கள் வந்துருக்கீங்க, வாயிலாக சொல்கிற பத்திரிகையாளர் நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அதை நிறுத்த முடியும். நாங்கள் எவ்வளவோ வந்து சின்ன பெட்டி ஷாப் திருவோரமுள்ள கடையாக இருந்தாலும் அதுக்கு அவதாரம் விதிக்கிறது கிடையாது. நம்மளோட நோக்கம் அதை வந்து துப்புரவாக இல்லாமல் ஆக்கணும் தான். கிட்டத்தட்ட 2 வருஷத்தில் வந்து ஒரு 80% இல்லாமல் இருக்குது. இருந்தாலும் இன்னும் வந்து அந்த குப்பைகள் வந்து கேரி பேக் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ண மாட்டால் வரும் சந்ததிக்கு நம்ம செஞ்சு கொண்டு போகிறது. எப்படி கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் மரம் நம்ம நகரத்தில் வச்சாச்சு. தவறக்குளம் குப்பை மேலேருந்து தெருவில் அந்தந்த ஸ்ட்ரீட்லலாம் வச்சாச்சு. வருங்காலத்தில் எப்படி நம்ம பசுமையான தூத்துக்குடி மாற்றணும் இருக்குமோ அந்த கேரி பேக் ஒழிக்கணுன்ற கேரி கிட்டத்தட்ட 427 பாயிண்ட் இருந்தது போன 2024 ஜனவரி மாதம். அந்த குப்பையை தூக்கி போடுற ஏரியா நம்மளுக்கு தெரியும். ஒரு வார்டில் எங்களுக்கு அதை கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே வந்தோன்னே அங்கங்கே போர்டு நட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க குப்பை இங்கே போடக்கூடாது. அது எதுக்குன்னா அந்த பாயிண்ட் வந்து இப்போ குறைச்சி 120க்கு மேலே கொண்டு போயாச்சு. வருங்காலத்தில் 0 வாங்கிக்கணும். அந்த பணி நடந்துட்டு இருக்கு. ஏன்னா பொதுமக்களுக்கு தலைமையான வேண்டுகோள் திருப்பியும் சொல்கிறேன். தூய்மையான நகரம் மாற்றிட்டு இருக்கோம். தூசியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. 2 சாலை அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்க்கில் எங்கெங்கே தேவைப்படுதோ பார்க் அமைச்சு கொடுப்போம். பொதுமக்கள் நம்ம சரி ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இந்த இப்போ வரிசையாக பார்க்கணும். நன்றி. நான் ஃபோன் இல்லைங்க மூணு டெபாசிட் கட்டணும். வாட்டர் சப்ளைனா யூஸ் கஷ்டம். ஒரே வாட்டர் சப்ளை வச்சுக்கலாம். வாட்டர் சப்ளை போகணும். 3 யூனிட் கட்டணும். டெபாசிட் ஒன்றே இருக்கட்டும். நம்ம வீட்டில் உங்கள் பாலத்தில் பாட்டி சப்ளை இப்போ உங்களுக்கு 20 ரூபா போடுங்க. இது நல்லது. உங்களுக்கு ஒரு 200 ரூபா தீர்வு இருக்கு. போதும். இல்லை சார், பரவாயில்ல. அந்த 3 வீட்டுக்கு போதும். நல்லது தான் சொல்றேன். எந்த ஏரியா உங்களுக்கு நீதானே எப்படி இருக்கு சார்?
அதுக்கு ஒரு அதுக்கு வாட்டர் டேக்ஸ் 10,000